வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், காலையில் சமையல் தான் பண்ண போகிறோம். என்ன சமையல்னு சொன்னால், ஒரு அடுப்பில் தக்காளி வதங்கிட்டு இருக்குது, இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கீரை வதங்கிட்டு இருக்குது. இந்த தக்காளி எதுக்கு வதங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கீரை பறித்து வச்சுருந்தேன். கீரை பறிச்சதுக்கப்புறம் தண்டு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தண்டை அலசிட்டு ஒரு 4 தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு அந்த கீரை தண்டை அதிலே போட்டு வதக்கிட்டு இருக்குங்க. இது வந்து பீட்ரூட்டுங்க. 4 காய் கொஞ்சம் வாடி இருந்தது, அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 4 காயும் அலசி சீவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இப்படி தான் சிக்கனமாக நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். விற்கிற விலைவாசிக்கெலாம் வந்து நம்ம காய் வாங்கி சமைக்கிறதே பெரும்பாடாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீரை தண்டு, கீரை பொரியல், பீட்ரூட்டு செஞ்சுருக்குறேங்க. இன்றைக்கி இவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். பாய். அடுத்து அந்த பக்கம் வந்து கீரை வெந்துட்டுருக்குது.